சிலர் பயணத்தின் நினைவாக நினைவு சின்னங்களை வாங்கி கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த மனிதர் என்ன செய்தார் தெரியுமா? 30 பேக்கெட் ஹொக்கியன் மீ வாங்கி கொண்டு வந்தார். கடந்த 10 ஆண்டுகளாக சிங்கப்பூரில் வாழ்ந்து வந்த அவர் தற்போது மலேசியா திரும்பியுள்ளார். ஆனால் சிங்கப்பூரிலிருந்து திரும்பும் முன் தனக்கு மிகவும் பிடித்த உணவை மறக்க முடியவில்லை. அதனால் ஈஷூன் 618 ஹொக்கியான் மீ கடையிலிருந்து 30 பேக்கெட் வாங்கி அதை சீல் செய்து உரைப்பதம் செய்து காரில் கோலாலம்பூர் வரை எடுத்து வந்துள்ளார். ஃபேஸ்புக்கில் ஹொக்கியான் மீ ஹண்டிங் குழுவில் அவர் தனது பயணத்தினை பற்றிய படங்களுடன் பகிர்ந்தார். பிளாஸ்டிக் கொள்கலன்கள், சீல் பைகள் ஆகியவற்றில் நன்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஹொக்கியான் மீயின் காட்சிகள் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. சமூக ஊடகங்களில் இந்த செய்தி பரவி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ள வேளையில் இந்த உணவு உரைப்பதம் செய்த பிறகு சுவையாயிருக்குமா என கேட்டனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.